புனித சூசையப்பர் வழியில் நடந்த புதுமை உண்மை சம்பவம். 7வது புதுமை. மரியன்னை புனித எலிசபெத் அம்மாயை நலம் விசாரிப்பல் என்ற பெயரில் புனித பிரான்சிஸ் சலேசியோஸ் என்பவரும் புனித தெகாந்தால் அருள் பிரான்சிஸ் அம்மாளும் சேர்ந்து கன்னியர் சபையை தோற்றுவித்தார்கள். இச்சபையில் தேசோஸ் என்ற கன்னியர் ஒருவர் இருந்தார். இவர் செல்வந்தரின் மகளாயினும் மிகவும் பணிவாக பக்தியாக இருந்தார். ஆனால் எந்த துறவர சபையிலும் சேராமல் அவற்றை வெறுத்து வந்தார். புனித பிரான்சிஸ் அம்மாளுக்கு கனவில் தேசோஸ் என்ற பெண் இக்கன்னியர் இல்லம் வந்தால் மேலும் பக்தியுடையவளாக இருப்பது மட்டுமல்லாமல் இச்சபைக்கு அரிய பொக்கிஷமாக அமைவாள் என அறியவே இவர்கள் அப்பெண்ணிடம் மிகவும் அன்புறுந்தார்கள். மேலும் புனித சூசையப்பரிடம் அப்பெண் தங்கள் கன்னியர் இல்லம் வரவும் அங்கு நிலைத்திருக்கவும் அவருக்குள்ள வெறுப்பினை நீக்கவும் வேண்டிக் கொண்டார்கள். புனித சூசையப்பரும் அவ்வாறே நிறைவேறச் செய்தார். இதனை அறிந்து தேசோஸ் இறுதி வரை புனித சூசையப்பரை தனது காவல் தூதராக பாதுகாவலர் என்று அழைத்தார். இவருக்கு கன்னியர் இல்லத்தில் பற்பல இன்னல்கள் வந்தபோதும் இவர் அவைகளை போக்க மேலும் மேலும் பக்தியில் மூழ்கினார். ஒரு தடவை அசுத்த ஆவியினால் இவரது மனம் குழம்பி பயத்தால் விவேகத்தையும் அறிவையும் இழந்து இருந்தபோது எழுத்தாணியினை எடுத்து தனது மார்பில் இயேசு மரி சூசை என இரத்தம் வழையும் அளவுக்கு எழுதினார். அவர் அக்கன்னியர் இல்லத்தின் பொருளாளராக இருந்தபோது பணியாட்களுக்கு கூலி கொடுக்கவே பணமின்றி இருந்தது. அவர் புனித சூசையப்பரிடம் தனது பணப்பை காலியாக இருப்பதை காண்பித்து தந்தையிடம் கேட்பதை போல் உறுதியாக கேட்டார். பின்னர் முன்பின் தெரியாத சிலரால் பணம் கிடைக்கப் பெற்று பணப்பிரச்சினை தீர்க்கப்பட்டது. இதனால் புனித சூசையப்பர் ஞான வாழ்வில் மட்டுமின்றி உலகம் சம்பந்தப்பட்டவைகளிலும் உதவுவார் என்பதை அறிந்து அவரின் உதவியை கேட்போம். ஜெபம். இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியன்னையை பேணிக் காத்து வந்த புனித சூசையப்பரை உம்மை வணங்கி புகழ்கின்றோம். மரியன்னையிடம் நாங்கள் வைக்க வேண்டிய பக்தி வணக்கத்திற்கு நன்மாதிரியாயிருந்து எங்களுக்கு காண்பித்திரே. கன்னிமரியிடம் அனைவரும் பக்தி கொள்ள செய்தருளும். சகல வல்லமை பொருந்திய மரியன்னை உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததை நாங்கள் கண்டுணரச் செய்தருளும். அவர் உம்மீது காட்டிய பரிவையும் பாசத்தையும் பார்த்து உம்மோடு மரியன்னையையும் சேர்த்து அன்பு செய்ய எங்களுக்கு அருள் புரியும். ஆமேன். இன்று சொல்ல வேண்டிய ஜெபம். விண்ணக அரசியான கன்னிமரியாளை திருமணம் செய்த அரசராகிய புனித சூசையப்பரே உம்மை வணங்குகின்றோம். இவ்வுலகில் மரியன்னைக்கு ஆதரவாயிருந்த தந்தையாகிய புனித சூசையப்பரே உமக்கு புகழ். விண்ணக அரசியால் வணங்கப்பட்ட புனித சூசையப்பரே உம்மை வாழ்த்துகின்றோம். ஆமேன்.